பள்ளி இன்று முத்தாய்ப்பாக இருக்கின்றது. எல்லா இடத்திலும் 12ஆம் மகளிர் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு தேர்வாக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சியாக இருக்கட்டும், அதில் பெறக்கூடிய மதிப்பெண்களாக இருக்கட்டும், அதே போன்று நடத்தக்கூடிய திறனறிவு தேர்வுகளாக இருக்கட்டும், இலக்கிய திறனறிவு தேர்வு, எண்ணம் தேர்வு ஆக அனைத்து தேர்வுகளிலும் அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்கள் நன்கு படித்து பயின்று நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு மட்டுமில்லாமல் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கின்றார்கள். பள்ளி கல்வித்துறை அந்த பள்ளியை எப்போதும் பள்ளி கல்வித்துறை சார்பாக பாராட்டுகள் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இளைஞராக விவேகானந்தர் சொல்லுவார், என்னிடம் 100 இளைஞர்களை அனுப்புங்கள், புதிய சமுதாயத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் இந்த இளம் தலைமுறையாக இருந்து நண்பர் கோ லெனின் அவர்கள் அந்த பள்ளியின் தமிழாசிரியராக இருந்து எங்களுடைய தமிழாசிரியர் கழகத்திற்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விதமாக நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று இளம்பிள்ளை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நம்முடைய கழகத்தின் பொருளாளராக இருக்கக்கூடிய அன்பு நண்பர் ரமேஷ் ஐயா அவர்களும் நல்லாசிரியர் விருதை ராதாகிருஷ்ணன் ஐயாவத்தை பெற்று தமிழாசிரியர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய நல்லுள்ளம் படைத்த விருதுகளுக்கு மேல் விருது வாங்கி நேற்றைய தினம் கூட ஆசிரியர்களின் மொழி என்ற விருதினை பெற்று தமிழாசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கின்றார் நண்பர் லீனி அவர்கள். ஆக லெனினின் அயராத உழைப்பின் காரணமாக இன்று தமிழ் துறையில் நமக்கு பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் தமிழாசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே பெருமை சேர்க்கக்கூடியதாக திகழ்கின்றது. ஆக மாணவர்களுக்கு நாங்கள் கூட சொல்லுவோம், பல பள்ளிகளுக்கு வாருங்கள், எப்படி உங்க பிள்ளைகள் மட்டும் 100 மார்க் எடுக்கிறாங்க, எங்க பிள்ளைகள் அதே மாதிரி தானே எழுதுறாங்க, ஏன் அந்த மதிப்பெண்ணை எடுப்பதில்லை, 97 வராங்க, 98 வராங்க, 99 வராங்க, ஆனா 100ஐ பெற முடிவதில்லை. ஐயாவே சொன்னாரு, ஐயா உண்மையாலுமே இந்த முறை இன்னும் அதிகமா கிடைச்சிருக்கணும். ஏன்னா ஒரு சில குழந்தைகள் ரொம்ப துயரப்பட்டார்கள், எங்களுக்கும் 100 மதிப்பெண்கள் கிடைத்திருக்க வேண்டும். எனத்தான் 10 மாணவர்களை எதிர்பார்த்தேன், 4 மாணவிகளுக்கு தான் கிடைத்திருக்கின்றது. இருந்தாலும் அது சேலம் மாவட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய நற்பெருமை. ஆக இந்த 100 மதிப்பெண்களை பெற்றெடுத்து நம்முடைய தமிழாசிரியர் கழகத்திற்கு பெருமை சேர்த்த நண்பர் திரு கோ லெனின் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து ஒரு சில முறைகள், அந்த வழிமுறைகளை கூறுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன்.